பாக்ஸர் ஜாக் லாமேட்டோ எழுதின சுயசரிதையிலிருந்து ஒரு பயோகிராபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை 1980 வந்த படம் தான் ரேஜிங் புல். இதோட டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சி, லீட் ரோல் பண்ணியிருக்கிறவர் வந்து ராபர்ட் டி நீரோ. இது வந்து ஒரு பாக்ஸரோட வெற்றிகள் மற்றும் அவனோட வீழ்ச்சிகள், அவன் தன்னோட கோபத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் அவனோட பர்சனல் லைஃப்பை எந்த அளவுக்கு இழக்கிறான், எப்படி தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்றது அந்த கதை. தன்னை வந்து அனிமல்னு சொல்றதுல ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பாக்ஸர் அட் த எண்டில் எல்லாத்தையும் இழந்து, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் இழந்து, நான் ஒரு அனிமல் இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்கிற இடமா இருக்கட்டும். அண்ட் தென் அவன் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்த பிறகும் அவன் கடைசியாக வந்துட்டு ஒரு பாரில் வந்து ஷோரனராக போகிறப்போ தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணி திரும்ப வந்துட்டு யூ ஆர் த சாம்பியன், யூ ஆர் த சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதா இருக்கட்டும். இது எல்லாமே என்ன இருக்குன்னா, ஜாக் லாமேட்டோ வந்துட்டு நமக்கு பெரிய மோட்டிவேட்டடாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் பர்சனல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வாழக்கூடாதுன்றதுலேயும் வந்துட்டு ஜாக் லாமேட்டோ வந்து நமக்கு தெரிகிறாரு. இந்த படம் எங்கே முக்கியமான படமாக மாறுதுன்னா, ஒரு சுயசரிதை எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீமாக அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்கிற விதம், மார்ட்டின் ஸ்கார்சி கன்வெர்ட் பண்ணியிருக்கிற விதம் வந்துட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு பெரிய ரெஃபரன்ஸ் இந்த படம். ஸோ இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ.